வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். திமுகவோட காங்கிரஸ் இருந்தா என்ன நடக்கும், திமுகவோட காங்கிரஸ் பிரிஞ்சு வந்தா என்ன நடக்கும், அல்லது திமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்த காங்கிரஸ் தாவேக்காவில் இணைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்போம். முதலாவது என்னன்னா, காங்கிரஸோட திமுக இருந்தா மிகப்பெரிய ஒரு பலம் இந்த தேர்தலில் இருக்கும். காங்கிரஸோட திமுக பிரிஞ்சு வந்துட்டா மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் திமுக. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 150 வருஷ கட்சி. யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் சிறுபான்மையில மிகவும் அதிகமா வச்சிருக்கக்கூடிய கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, இந்த கட்சியை வளர்த்துறதுக்கு ஐயா காமராஜர் முதல் கொண்டு நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்காட்ட கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவில் இருந்து காங்கிரஸ் சப்போஸ் வெளியே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா, இப்ப அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் வெளியே வந்தா அங்க இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே லாபம். அதாவது 40 சீட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 35 to 40 சீட்டு இப்ப கேட்க வேண்டிய சூழ்நிலையில ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 40-35% வாங்குறாங்க பாத்தீங்களா, இந்த சீட்டுகள் எல்லாம் குறைஞ்சி இப்ப 3 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு 10 சீட்டு வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் சீட்டுகள் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 5 சீட்டு வாங்குறவங்க தாராளமா 10 சீட்டு கேட்கலாம். அதாவது 10 சீட்டு வாங்குறவங்க தாராளமா 15 சீட்டு கேட்டு வாங்கலாம். இப்ப எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இவங்களுக்கு கூட கிடைக்கும். அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் வெளியே வந்துருச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே கொண்டாட்டம் தான். அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே காங்கிரஸ் வச்சுக்கணும்னு சொல்லி மனசு கூட நினைச்சாலும் எப்படா இந்த காங்கிரஸ் வெளியே போகும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட கூட சில அரசியல் நகரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடிக்கு வெளியே பார்க்கிறோம். நிறைய பேர் பேசியும் நம்ம கேட்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, சரி ஓகே, இந்த காங்கிரஸ் இப்படி இருக்குப்பா, இது வெளியே வந்துருச்சு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தாவேக்கால போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா தாவேக்காவுக்கு என்ன நிலைப்பாடு ஏற்படும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தாவேக்காவில் விஜய் சார் கிட்டத்தட்ட இந்த சிறுபான்மையர் ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கேதர் பண்ணி தன்னடையில வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர்ல இருந்து எடுத்துட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து கொஞ்சம் எடுத்துட்டாரு, திமுக இருந்து கொஞ்சம் எடுத்துட்டாரு. இந்த 3 கட்சிகள் இருந்த சிறுபான்மையர் ஓட்டை கிட்டத்தட்ட நெருக்கி, அதாவது கிறிஸ்துவ ஓட்டும் முஸ்லிம்கள் ஓட்டும் இவங்க 2 பேர்த்த ஓட்டும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நெருக்கி எடுத்துட்டாரு அப்படி கூட பார்க்கப்படுது. அடுத்தது தலித் அவர்கள் ஓட்டுகளையும், அடுத்து அருந்ததியர் அவர்கள் ஓட்டுகளையும், இன்னும் சிறுபான்மையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேதரான ஒரு கூட்டத்தை, மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கேதர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படுறோம். சரி ஓகே, இதுவே இப்ப காங்கிரஸோட திமுகவும் காங்கிரஸும் 2 இணைஞ்சிருந்து தாவேக்கா தனியா போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் தாவேக்காவில் இணைஞ்சாதான் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் ஏற்படும். அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சியோட இருக்கும்போது தான் அந்த மாநில கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூடவே வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு மாநில அந்தஸ்து, அதாவது இந்த மாநிலத்துல நம்ம ஆட்சி செய்யறோம், நம்ம ஆட்சிக்கு மேல ஒரு ஆள் இருக்கணும், அதாவது எல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துக்குவோம், மேல இருக்கிறோம் பாத்துக்குவோம் ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, அந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் மேல நம்மளுக்கு மேல ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இந்த மாநில கட்சிகள் அதிகமா விரும்பும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி இல்ல, அவருக்கு கூட்டணி கட்சி எங்க சேர்ந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதாவில் இருக்காரு. பாரதிய ஜனதாவில் இருக்கும்போது அது ஆளுங்கட்சி. அந்த ஆளுங்கட்சியோடைய வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயமா அது என்ன சொல்ற ஃப்ரீடமா அவர் வேலை பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இப்போ அதாவது பெண்களுக்கு 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு, 2,000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு, பசங்களுக்கு மாணவர்கள் இருந்து மீனவர் வரைக்கும் கரண்ட் பில்லு அது இதுன்னு சொல்லிட்டு இலவசங்களை வாரி வழங்கியிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி செயல்படுத்துவாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எப்படி செயல்படுத்துறாரு அப்படிங்கறத தாண்டி இதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி தான். பிஜேபியோட உந்துதல் தான் இந்த பரிசுகளுக்கு முக்கியமான காரணம். இந்த பரிசுகள் எல்லாம் வழங்குவாரா வழங்க மாட்டாரான்னு சொல்லிட்டு அது தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது அறிவிச்சிருக்கிற எல்லா அறிவிப்புகளும் முத்தான அறிவிப்புகள் தான் அறிவிச்சிருக்காரு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் குறிச்சு எல்லாம் பொருளா கொடுக்காம பணமாவே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே அவர் ஐயா பண்றது ஓரளவுக்கு சிறப்பான விஷயம் தான். நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையா, கடன் அதிகமாகுது அதெல்லாம் நான் பேச வரல, இதெல்லாம் நடைமுறை
நடைமுறைக்கு சாத்தியமாக விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அறிவிச்சிருக்கிற விஷயங்கள் ஓகே. இப்ப என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா ஐயா மோடி அவர்களுடைய இருக்கிறதுனாலதான் இவருக்கு வந்து தனி பலம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க 1000 விமர்சனங்கள் தமிழ்நாட்டுல பிஜேபி மேல வச்சாலும் கூட, ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயா மோடி அவர்களுக்கு பின்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறது தான் முக்கியமான காரணம். அதுதான் அவருக்கு வந்து பலம் அண்டு பலவீனமும் கூட. அதே போலதான் அந்த தேசிய கட்சி மாதிரி தான் அந்த தேசிய கட்சிக்கு பின்னாடி, அதாவது காங்கிரஸுக்கு கீழே இருக்கக்கூடிய திமுக வந்து என்ன யோசிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா நிக்கிறோம்னா, மோடியே எதிர்க்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் தான். இந்த காங்கிரஸ் தவிர நம்ம அது கை கழுவிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம யாரையுமே எதிர்க்க முடியாது, யாரையுமே எதிர்த்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் கூட இதுக்கு வந்து இருக்கலாம். சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த டிபேட் ஒரு பக்கம் போகட்டும். அடுத்தது தாவேகா வந்து காங்கிரஸ் கூட இணைஞ்சா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த பக்கமும் பலம் இருக்கு, இந்த பக்கமும் பலம் இருக்கு. அதாவது 150 வருஷ கட்சி வந்து ஒரு இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷத்துல இப்பதான் அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டைம்ல வந்து இவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. அப்படிங்கும் போது தாவேகா மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உருவாயிரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தாவேகா வந்து ஒரு சின்ன கட்சிங்கிறத விட புது கட்சியுடைய வந்து ஒரு பாரம்பரிய ஒரு தேசிய கட்சி வந்து இணையுதுன்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையோட வந்து இணைகிறாங்க. இவ்வளவு தூரம் வந்து ஒரு தேசிய கட்சியே வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கட்சியோட, அதாவது நேத்து முளைச்ச கட்சியோட இணைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது மக்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வந்துடும். இந்த நம்பிக்கையை தான் விஜய் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது காங்கிரஸை வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா மக்களுக்கு வந்து நம்ம நம்பிக்கை வந்துடும் அப்படிங்கறத வந்து அவர் வந்து ரொம்ப விரும்புறாரு. அவர் வந்து வெளிப்படையா வந்து கூட்டணி பேசுறாரு அப்படின்னு பேசப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 50 to 60 தொகுதிகள் நான் கொடுக்குறேன், 6, 7, 8 ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்கு கொடுக்குறேன். இத்தனை விஷயங்கள் வந்து விஜய் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு தேசிய கட்சி கூட இருந்தா நம்மளுக்கு ஒரு பலம் தான். தேசிய கட்சின்னா எப்படின்னு நான் இப்ப சொல்றேன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்றேன். இப்ப தேசிய கட்சின்னா எந்த அளவுக்கு, மாநில கட்சின்னா எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பலமான ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பெரிய ஒரு குஸ்திமேன், அவனை கூட வச்சுக்கிட்டு நம்ம நடந்து போறது எப்படி இருக்கும், இல்ல நம்ம தனியா நடந்து போறது எப்படி இருக்கும், இதுதான் வந்து தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் வித்தியாசம். ஏன்னா பெரிய ஆளுங்க பின்னாடி நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு என்னைக்குனாலும் ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த நினைப்பு தான். அவங்களால நம்மளுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்ல, நம்மளும் அவங்களால ஒண்ணு நினைக்க போறது இல்ல. ஆனா இருந்தாலும் இவனுக்கு இந்த பெரிய ஆளுக்கு பின்னாடி தான் நிற்கிறான் அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எதிர்பார்ப்பாங்க பாத்தீங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் அவங்க வந்து இப்போ வந்து தேவைப்படுது தாவேகாவுக்கு. இப்போ ஒருவேளை சப்போஸ் நாளைக்கோ நாளானிக்கோ வருகின்ற 5ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழகம் வராரு, முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்காரு. சப்போஸ் ஒருவேளை ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுகவில் இணைஞ்சே செயல்படலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா செயல்பட்டாலும் சந்தோஷம் தான். அப்படி ஒரு வேளை காங்கிரஸ் கரண்டி தாவேகா பக்கம் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு சரிசமமான நிலையில் வந்து நிற்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் இது சரியான ஒரு போட்டியா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனா தாவேகாவை தவிர காங்கிரஸ் வந்து வேற எந்த கட்சிக்கும் போறதுக்கு விருப்பமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த பக்கம் வருவாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து சசிகலா அவர்கள் எந்த பக்கம் வருவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் காங்கிரஸ் வந்து தாவேகாவோட இணைஞ்சதுன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தமிழகத்துல உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம்.